ஹாய், வெல்கம் டு விருக்ஷம் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி வீடியோவில் 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஆசிட் பேசஸ் அண்ட் சால்ட் லெசன் பற்றி பார்க்கலாம். இந்த லெசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணுங்க. நான் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட், கெமிஸ்ட்ரி பேசிஸ் கிடையாது. இந்த லெசனில் நான் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே உங்களுக்கு ஒரு ரிப்ளிகேட் பண்ணி ஒரு நோட்ஸாக கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஆசிட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சப்ஸ்டன்ஸை நீங்கள் ஒரு அக்வஸ் சொல்யூஷன் லைக் வாட்டர் மாதிரி நீங்கள் எடுத்து போடும்போது H+ அயான்ஸ் அதை ரிலீஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது ஒரு ஆசிட் அப்படிங்கிறத சொல்லலாம். ஆசிட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சோர் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆசிட் எங்கேருந்து டிரைவ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா லாட்டின் வேர்டான ஆசிடஸ், தட் மீன்ஸ் சோர் டேஸ்ட் அப்படிங்கிறது. 1884 அர்ஷீனியஸ் தியரி படி, அர்ஷீனியஸ்ங்கிற ஒரு ஸ்வீடன் கெமிஸ்ட், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா H+ அயான்ஸ் ஆர் H3O+, அதாவது ஹைட்ரோனியம் அயான்ஸை அக்வஸ் சொல்யூஷனில் அது கொடுத்துச்சு அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ் ஆசிட் அப்படிங்கிறத சொல்லலாம் அப்படிங்கிறாரு. இந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிறது இட் கெனாட் எக்ஸிஸ்ட் அலான். ஹெச்ங்கிறது மட்டும் தனியாக இருக்காதுங்க. இது எப்படி எந்தெந்த ஃபார்மில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எய்தர் H+ஆக இருக்கும் ஆர் H3O+ஆக இருக்கும், அதாவது ஹைட்ரோனியமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு H+ H2O அப்படிங்கிறது H3O+ அப்படிங்கலாம். இப்போது HCl பிரிச்சிங்கன்னா H+Cl- அப்படிங்கிறது பிரியும். ஓகேங்களா? இப்போது CH4 NH4லையுமே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இருக்குது, கரெக்டுங்களா? ஆனால் இதெல்லாம் ஆசிட் கிடையாது. ஏன் அப்படின்னா இட் டஸ் நாட் ப்ரொடியூஸ் H+ அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாது, அதனால் இதெல்லாம் ஆசிட் கிடையாது. இப்போது CH3COOH, அதாவது அசிட்டிக் ஆசிடை நீங்கள் அக்வஸ் சொல்யூஷனில் போட்டிங்க அப்படின்னா H+CH3CO- அப்படிங்கிறது பிரியும். இதே ஃபார்மிக் ஆசிட், அதாவது HCOH ஆன ஃபார்மிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா H+HCOO- அப்படின்னு பிரியும். HNO3 நைட்ரிக் ஆசிட் H+NO3 முடியும். சல்ஃபியூரிக் ஆசிட் SO4 2 2H+ பிரியும். பாஸ்போரிக் ஆசிட் 3H+PO4 3- பிரியும். ஸோ இந்த மாதிரி எத்தனை ஹைட்ரஜன் அயான்ஸ் வெளியே வருது அப்படிங்கிறத பொறுத்து பேசிசிட்டி அப்படிங்கிற ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. ஆசிட்க்கு பேசிசிட்டின்னு சொல்லுவாங்க, பேஸ்க்கு அசிடிட்டி அப்படிம்பாங்க. ஓகேங்களா? அதாவது பேசிசிட்டினா ஒன்றும் கிடையாதுங்க, ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இன் ஒன் மாலிகுல். இந்த ஒன் மாலிகுல் ஆஃப் பாஸ்போரிக் ஆசிடில் எவ்வளோ ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன்ஸ் இருக்குது? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, இதில் 1 தான் இருக்குது, இதில் 1 இருக்குது, இதில் 2 இருக்குது. ஸோ ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் இன் ஒன் மாலிக்யூல் ஆஃப் ஆசிட் தான் பேசிசிட்டி அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ ஆசிடை எந்தெந்த மாதிரிலாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சோர்ஸ் பொறுத்து, அது எங்கேருந்து கிடைக்கிது அப்படிங்கிறத பொறுத்து ஆர்கானிக் இன்ஆர்கானிக்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஆர்கானிக்னா நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ்லேருந்து கிடைக்கிறது, அதாவது இந்த பிளான்ட் அனிமல்ஸ்லேருந்துலாம் கிடைக்கிறது ஆர்கானிக் ஆசிட். இன்ஆர்கானிக் ஆசிட் அப்படிங்கிறது மினரல்ஸ்லேருந்து கிடைக்கிறது இன்ஆர்கானிக் ஆசிட். ஆர்கானிக் ஆசிட் லைக் HCOOH, அதாவது ஃபார்மிக் ஆசிட் அண்ட் அசிட்டிக் ஆசிட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் ஆசிட். இதே இன்ஆர்கானிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், HClங்கிறதுங்க ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுங்களா, HNO3 நைட்ரிக் ஆசிட், H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மினரல்ஸ்லேருந்து கிடைக்கிறது, அதனால் இது இன்ஆர்கானிக் ஆசிட் அப்படிங்களா. நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் தியர் பேசிசிட்டி. நான் பேசிசிட்டினா என்னன்னு சொல்லுங்கள், நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் இன் ஒன் மாலிகுல். இப்போ ஒரு ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் இருந்துச்சு அப்படின்னா அது மோனோபேசிக் ஆசிட். இதே 2 ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் இருந்துச்சு அப்படின்னா டைபேசிக் ஆசிட். இதே 3 இருந்துச்சு அப்படின்னா ட்ரைபேசிக் ஆசிட். ஓகேங்களா? பாஸ்போரிக் ஆசிடில் எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது. சல்ஃபியூரிக் ஆசிடில் 2 இருக்குது. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் தயர் அயனைசேஷன். இப்போது அந்த மாலிக்யூல், அந்த ஆசிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆயிருக்கா, அது எல்லாமே H+ஆக பிரிஞ்சிச்சா, இல்லை பார்ஷியலாக அயனைஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத பொறுத்து ஸ்ட்ராங் ஆசிட் வீக் ஆசிட்னு சொல்லி ரெண்டாக சொல்லுவாங்க. ஸோ அயனைசேஷன் எப்படி நடக்கும்னா ஹீட்னால், ஏதாவது ஒரு ரேடியேஷன் கொடுக்கும்போது, இல்லை ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுக்கும்போது, இல்லை எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் ஆகும்போது இந்த அயனைசேஷன் ஆகும். இப்போது HCl பார்த்தீங்கன்னா ஒரு H தான் இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாக H+ஆக மாறிடும். ஸோ இதனால் என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ராங் ஆசிட் அப்படிம்பாங்க. இதே வீக் ஆசிட் இப்போ CH3COOH, இதில் 3 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு H+CH3COO- தான் பிரிக்கும், ஒரு ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் தான் கிடைக்கும். ஸோ இது கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆக கிடையாது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் வீக் ஆசிட். நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் கான்சன்ட்ரேஷனை பொறுத்து கான்சன்ட்ரேட்டட் ஆசிட், டைல்யூட் ஆசிட்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிப்பாங்க. டைல்யூட் ஆசிட்னா நிறைய தண்ணி கலப்பிருப்பாங்க, கொஞ்சம் ஆசிட் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஸ்மாலர் ஆசிட் இன் தி சால்வெண்ட், கரைப்பானில் கம்மியான அளவு ஆசிட் மட்டும் தான் இருந்துச்சு அப்படின்னா அது டைல்யூட் ஆசிட். கான்சன்ட்ரேட்னா நிறைய அமௌண்ட் ஆஃப் ஆசிட் இருந்துச்சு அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் ஆசிட். நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட் பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆசிடுங்கிறது சோர் டேஸ்ட்டாக இருக்கும். H+ அயான்ஸ் இருக்கிறதுனால எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும்.
லிட்மஸ் பேப்பர் வந்து ப்ளூவாக இருக்கிறது ரெட்டாக மாறும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆசிட் கூட நீங்கள் மெட்டல்ஸை சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும்போது ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகும். எல்லா மெட்டல்ஸ்லையும் நீங்கள் ரியாக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. சில மெட்டல்ஸ் லைக் ஏஜி அண்ட் சியூ, காப்பர், சில்வர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ட் ஆகாது. இது வந்து எக்ஸப்ஷனல் கேசஸ். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ஆசிட் கூட மெட்டல் கார்பனேட் இல்லை மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட் சேர்த்திங்க அப்படின்னா CO2 கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி அப்வர்ட் சிம்பிள் போட்டாங்க அப்படின்னா அது வந்து கேஸுங்க. ஸோ சோடியம் கார்பனேட் Na2CO3 போடும்போது CO2 ரிலீஸ் ஆகும். மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட் NaHCO3, ஸோ சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் போடும்போது ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும்போது லைக் HCl கூட ரியாக்ட் ஆகும்போது CO2 கேஸ் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிட் ப்ளஸ் மெட்டல் ஆக்சைடு கொடுக்கும்போதும் சால்ட் ப்ளஸ் வாட்டர் வரும். எப்படி ஆசிட் கூட மெட்டல் கார்பனேட் சேர்த்தும் போது கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வருதோ அதே மாதிரி ஆசிட் கூட மெட்டல் ஆக்சைடு சேர்த்தும் போது சால்ட்டும் வாட்டரும் வரும். ஸோ கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் கொடுக்கும்போது CaSO4ம் வாட்டரும் வருது. ஓகேங்களா. இது என்னங்க கால்சியம் சல்ஃபேட், இது ஒரு சால்ட் ப்ளஸ் H2O. ஆசிட் ப்ளஸ் பேஸ் சேர்த்தும் போது கண்டிப்பாக என்ன வருங்க, சால்ட் ப்ளஸ் வாட்டர் வரும். இதுக்கு பேர் தான் என்னென்னா, இந்த ரியாக்ஷன் ஆசிடும் பேஸும் கலக்கும் போது சால்ட்டும் வாட்டரும் வருதுங்களா, இந்த ரியாக்ஷன் பேர் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு HCl ப்ளஸ் Na சேர்த்தும் போது NaClம் H2Oவும் வரும். ஓகேங்களா. நம்ம மொத்தமாக 7 ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். 7 ப்ராப்பர்ட்டியுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டிங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இன்ஆர்கானிக் ஆசிடை மட்டும் நீங்கள் லைக் சல்ஃபியூரிக் ஆசிட் இதெல்லாம் வந்து நீங்கள் வாட்டர் கூட சேர்த்தும் போது ரொம்ப நீங்கள் வந்து பார்த்து மெதுவாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அது தெரியாமல் நம்ம கையில் பட்டுருச்சுனால ஸ்கின்னு டேமேஜும் பண்ணும். அதனால் ரொம்ப வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும் இன்ஆர்கானிக் ஆசிடை வாட்டர் கூட கலக்கும்போது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மெட்டீரியல்லையுமே இப்போ ஆசிடுங்கிறது நேச்சுரலாக கிடைக்கக்கூடியது. நம்ம ஆர்கானிக் ஆசிட் இன்ஆர்கானிக் ஆசிட் பார்த்திங்களா, ஆர்கானிக் ஆசிட் போது சின்ன விஷயங்களும் ஆசிட் இருக்கும். நம்ம ஸ்டொமக்குள்ளேயும் ஆசிட் இருக்கும், ஆப்பிளில் ஆசிட் இருக்குது, லெமனில் சிட்ரிக் ஆசிட் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு சோர் டேஸ்ட் கொடுக்குது இல்லைங்களா, அது எல்லாமே அதில் ஆசிட் கண்டென்ட் இருக்கும். ஒவ்வொன்றிலையும் என்னென்ன ஆசிட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்பிள், லெமன், கிரேப், டொமேட்டோ, வினிகர், கர்ட், ஆரஞ்சு, ஆக்சுவலி இது ஆரஞ்சுங்க, டீ, ஸ்டொமக், ஆண்ட் பி. இந்த ஆண்ட் பியை பார்த்தீங்கன்னா இப்போ எறும்பு கடிக்கும்போது நமக்கு சுற்றுன்னு இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் ஃபார்மிக் ஆசிட். இதில் ஒவ்வொன்றிலையும் என்னென்ன ஆசிட் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆசிடோட யூசஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கிங் ஆஃப் ஆசிட் யாருங்க, ரொம்ப முக்கியம். கிங் ஆஃப் ஆசிட் யார், சல்ஃபியூரிக் ஆசிட். அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் பேட்டரிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. HCl ஆன ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை க்ளீனிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க, கிளென்சிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. சிட்ரிக் ஆசிடை ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நைட்ரிக் ஆசிடை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்டிலைசர்ஸ், டை, பெயிண்ட் அண்ட் ட்ரக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சாலிக் ஆசிடில் அயனை க்ளீன் பண்ணுறதுக்கும் இல்லை மேக்னீஸ் டெபாசிட் குவாட்ஸில் இருக்கிறத க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி உட்டன் இதில் வந்து ப்ளீச்சிங்காக யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஸ்ட்ரெயின்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு வேண்டி. கார்பானிக் ஆசிடில் ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. டாட்டாரிக் ஆசிடில் பேக்கிங் பவுடரோட ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போது வாட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆசிடை ஊற்றும் போது அயனைஸ் ஆகும், அதாவது H+ அயான்ஸை கொடுக்கும். இதே ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ் லைக் எத்தனாலில் நீங்கள் டிசால்வ் பண்ணும்போது ஆசிடை ஊற்றும் போது உங்களுக்கு H+ அயான்ஸ் கொடுக்காது. இதுதான் வாட்டரோட ஒரு ரோல் ஆசிட் பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் முன்னாடி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லும்போது சொன்னேன், எல்லா மெட்டலுமே ரியாக்ட் ஆகும்போது உங்களுக்கு ஹைட்ரஜன் கேஸ் கொடுக்காது. சில எக்ஸப்ஷன்ஸும் இருக்குது. லைக் உங்களுக்கு கோல்டு, சில்வர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆசிடில் ஊற்றும் போது உங்களுக்கு வந்து அந்த மெட்டல் வந்து ரியாக்ட் ஆகாது. இதுவே அக்வரீஜியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. கிங்ஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 3 பார்ட் ஆஃப் HCl ப்ளஸ் 1 பார்ட் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் HNO3 நீங்கள் சேர்த்தும் போது உங்களுக்கு வந்து அக்வரீஜியா அப்படிங்கிறது கிடைக்கும். இது வந்து எல்லோ ஆரஞ்ச் ஃபர்மிங் லிக்விடாக இருக்கும். இது வந்து ரொம்ப கரோசி நேச்சராக இருக்கும். அதாவது வந்து உங்களுக்கு HNO3 HCl ரெண்டுமே தனித்தனியாக உங்களுக்கு கோல்டு கூட ரியாக்ட் ஆகாது. ஆனால் அது ரெண்டுமே சேரும்போது 3 parts ஆஃப் HCl ப்ளஸ் 1 part ஆஃப் நைட்ரிக் ஆசிட் சேரும்போது அது வந்து ரியாக்ட் ஆகும், அதாவது கோல்டு கூட ரியாக்ட் ஆகும். அதே மாதிரி பிளாட்டினம் கூட, பேலடியம் கூட எல்லாம் வந்து ரியாக்ட் ஆகும்.
ஓகேங்களா. இதோட மெல்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -42 டிகிரி செல்சியஸ், பாய்லிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 108 டிகிரி செல்சியஸ். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கோல்டு க்ளீன் பண்ணுறதுக்கு வேண்டியும் கோல்டு ரிஃபைன் பண்ணுறதுக்கு வேண்டி இதை வந்து இந்த அக்வா ரீஜியா அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. அக்வா ரீஜியானா என்னங்க, இட்ஸ் கால்ட் அஸ் கிங்ஸ் வாட்டர். அதே மாதிரி கிங் ஆஃப் ஆசிட் என்னங்க, சல்ஃபியூரிக் ஆசிட். நெக்ஸ்ட் நம்ம பேசஸ் பார்க்கலாம். அர்ஷினியஸ் தியரி படி எப்படி H+ அயான்ஸை வந்து கொடுத்துச்சு அப்படின்னா ஆசிடும், அதே மாதிரி OH- அதாவது ஹைட்ராக்சில் அயான்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னா அது வந்து பேசஸ். நம்ம சொல்லியிருந்தோம் மெட்டல் ஆக்சைடு ப்ளஸ் ஆசிட், நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிடில் பார்த்தோம் இல்லைங்களா. மெட்டல் ஆக்சைடு ப்ளஸ் ஆசிட் சேர்த்தும் போது உங்களுக்கு சால்ட் ப்ளஸ் வாட்டர் கொடுக்குது. அதே மாதிரி தான் ஆசிட் ப்ளஸ் பேஸ் சேர்த்தும் போது உங்களுக்கு சால்ட் ப்ளஸ் வாட்டர் கொடுக்குது. ஸோ இட் இஸ் லைக் மோர் ஆர் லைக் சேம் ரியாக்ஷன் தான். அப்போது மெட்டல் ஆக்சைடு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை பேஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆல்கலிஸ் அப்படிங்கிறது வந்து பேஸில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஆல்கலிஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு இதை வந்து தண்ணியில் கரைக்கிறீங்க, கரெக்டுங்களா. அப்படி தண்ணியில் கரைக்கும் போது அந்த OH- அயான்ஸ் பிரிஞ்ச கடைசியில் அந்த இப்போது எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா NaOH இருக்கு இல்லைங்களா. இப்போ நீங்கள் டிசால்வ் பண்ணும்போது என்ன ஆகும், OH- அயான்ஸ் தனியாக பிரிஞ்சிடும். இந்த Na அப்படிங்கிறது வாட்டரில் டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த சப்ஸ்டன்ஸ் சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்கலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சால்யூபிள் பேஸ், அந்த பேஸ் வந்து சால்யூபிள் ஆயிரும் அப்படிங்கிறதா வந்து இதில் சொல்கிறது. எல்லா ஆல்கலிஸ் இப்போ சால்யூபிளான எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேஸ் தான். ஆனால் எல்லா பேஸுமே இந்த மாதிரி சால்யூபிள் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. புரிஞ்சுதுல நான் சொல்கிறது. இந்த ஆல்கலிஸ்ங்கிறது அந்த OH- போன கடைசியில் இருக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து வாட்டரில் டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஆல்கலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ஆல்கலிஸ் அதாவது டிசால்வ் ஆன எல்லாமே பேஸ் தான். ஆனால் எல்லா பேஸுமே இந்த மாதிரி டிசால்வ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஆல் அல்கலிஸ் பேஸ் அதாவது Al3OH3 எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் தான், தி ஆர் நாட் அல்கலிஸ். ஓகேங்களா. அதே மாதிரி ஆல் பேசஸ் ஆர் நாட் அல்கலிஸ். NaOH அதெல்லாம் அல்கலிஸ். இந்த கான்செப்ட் புரிஞ்சுது இல்லைங்களா. இதெல்லாம் பேஸ் ஆனால் நாட் அல்கலிஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதே மாதிரி அசிடிட்டி சொன்னேன் இல்லையா. எப்படி பேசிசிட்டி அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டமும் அதே மாதிரி நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சில் குரூப்ஸ் தான் வந்து அசிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் OH- அயான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதோ ஒரு டைம் பார்த்துக்கோங்க. கிளாசிஃபிகேஷன் ஆசிட், மோனோ அசிட்டிக் பேஸ், டை அசிட்டிக் பேஸ், ட்ரை அசிட்டிக் பேஸ்னு பேஸ்ட் ஆன் அசிடிட்டி பிரிச்சிருக்காங்க. எப்படி நமக்கு பேசிசிட்டி வச்சு பிரிச்சாங்களோ ஆசிடில், அதே மாதிரி அசிடிட்டி வச்சு நம்மளுக்கு வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா. எவ்வளோ நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சில் அயான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. பேஸ்ட் ஆன் கான்சன்ட்ரேஷன், கான்சன்ட்ரேட்டட் அல்கலி, டைல்யூட் அல்கலி. நல்லா பார்த்துக்கோங்க. கான்சன்ட்ரேட்டட் பேஸ் கிடையாது, கான்சன்ட்ரேட்டட் அல்கலி, டைல்யூட்டட் அல்கலி. எவ்வளோ சால்யூபிள் ஆகுது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கான்சன்ட்ரேட்டட், ரொம்ப டைல்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது டைல்யூட்டட் அல்கலி. பேஸ்ட் ஆன் அயனைசேஷன், ஸ்ட்ராங் பேஸ் கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆகுதா இல்லை பார்ஷியல் அயனைஸ் ஆகுதா பொறுத்து ஸ்ட்ராங் பேஸ் அண்ட் வீக் பேஸ்னு பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸில் பிட்டர் டேஸ்ட் நமக்கு தெரியும், ரொம்ப சோப்பி டச்சாக இருக்கும். அதாவது உங்களுக்கு சோப் பேஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்துக்கிங்களா. ஸோ பேஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி சோப்பியாக இருக்கும். நீங்களே ஒரு மாதிரி அந்த சோப்பை தொட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் வலுவலு தன்மையோடு இருக்கும் நீங்களே. ஸோ ரெட் லிட்மஸ் ப்ளூவாக மாறும், எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். பேஸ் கூட மெட்டல் சேர்த்தும் போது உங்களுக்கு சால்ட் ப்ளஸ் ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து ஹைட்ரஜன் கேஸ் வந்து எவாப்ரேட் ஆகும். எக்ஸப்ஷன் இதில் இருக்கும், காப்பர், சில்வர், குரோமியம் இதுக்கெல்லாம். நெக்ஸ்ட்டு பேஸ் ப்ளஸ் நான் மெட்டாலிக் ஆக்சைடு சேர்த்தும் போது சால்ட் ப்ளஸ் வாட்டர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே என்னங்க ஆசிட் நேச்சர் தான். சேம் அந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான், சேம் மாதிரி அதே மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறதுனால இதையும் ஆசிட் நேச்சராக கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆசிட் ப்ளஸ் பேஸ் சேர்த்தும் போது சால்ட் ப்ளஸ் வாட்டர் வரும் தெரியும். இது வந்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேஸ் ப்ளஸ் அமோனியம் சால்ட் சேர்த்தும் போது அமோனியம் கேஸ் எவாப்ரேட் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த பேஸும் இந்த அமோனியம் சால்ட்டும் சேர்த்தும் போது அமோனியம் கேஸ் வந்து எவாப்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஒன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேஸ். நெக்ஸ்ட்டு குளுக்கோஸ் ஆல்கஹால். உங்களுக்கு எப்படி வந்து ஆசிட் அண்ட் பேசஸ் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுதோ, ஆனால் குளுக்கோஸ் அண்ட் ஆல்கஹால் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. யூசஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு சோப்பில் யூஸ் பண்ணுவாங்க, கால்சியம் ஹைட்ராக்சைடு ஒயிட் வாஷில் யூஸ் பண்ணுறாங்க, மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு வந்து ஸ்டொமக் டிஸார்டர்ஸ்க்கு மெடிசனாக யூஸ் பண்ணுறாங்க, அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து இந்த கிளாத்ஸ்லேருந்து ஸ்ட்ரெயின்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆசிட் பேஸ் அப்படிங்கிறத எந்த டெஸ்ட்டில் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லிட்மஸ் பேப்பர் ஆசிட்டுக்குள்ளே டிப் பண்ணும்போது ப்ளூ லிட்மஸ் ரெட்டாக மாறும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ப்ளூ டு ரெட். அதே பேஸில் ரெட் லிட்மஸ் டிப் பண்ணும்போது ரெட்லேருந்து ப்ளூவாக மாறும்.
ஆசிட் ஏக்கு அப்புறம் என்ன வருங்க பி தானே வரும். ஸோ ப்ளூ டு ரெட், பேஸில் ரெட் டு ப்ளூ. அதே ஃபினாப்தலின் ஊற்றும் போது ஆசிட்குள்ளே அது கலர்லெஸ்ஸாகவே தான் இருக்கும். ஆசிட் என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் தான் இருக்கும். இதே பேஸில் ஊற்றும் போது பிங்க் கலராக மாறிடும். ஃபினாப்தலின் பிபி பேஸ்க்கு பிங்க். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மெத்தில் ஆரஞ்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிங்காக மாறும் ஆசிடில். ஃபினாப்தலின் பேஸில் தான் பிங்காக மாறும். மெத்தில் ஆரஞ்சு ஆசிடில் பிங்காக மாறும், பேஸில் எல்லோவாக மாறும். ஓகேங்களா. இதே பிஹெச் பேப்பர் பிஹெச் ஸ்கேலில் வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது ஆசிட்னா <7 வரும், பிஹெச் வந்து <7 வரும், பேஸ்னா <7 வரும், சால்ட்னா நியூட்ரல் ஆர் ஈக்குவல் டு 7 இருக்கும். ஓகேங்களா. பிஹெச்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அந்த சப்ஸ்டன்ஸில் அந்த லிக்விடில் எவ்வளோ ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் இருக்குது அப்படிங்கிற கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுறதா பிஹெச் ஸ்கேல். பிங்கிறது பொட்டன்ஸ், இது ஜெர்மனில் பவர் அப்படிங்கிறது கூட மீனிங். இது அவ்வளோதாங்க பேஸ். நெக்ஸ்ட் நம்ம சால்ட் பார்க்கலாம். சால்ட் வந்து 4 டைப்பாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் சால்ட், அதாவது நியூட்ரலைசேஷன் மூலிமா கிடைக்கிறது வந்து நார்மல் சால்ட். இதே பேசிக் சால்ட் அப்படின்னா இங்கே ஒரு பேஸை எடுத்துட்டு அதில் வந்து பார்ஷியலாக ஹைட்ராக்சைடு அயான்ஸ் ரிமூவ் பண்ணிடுவாங்க ஆஃப் டைஅசிடிக் ஆர் ட்ரைஅசிடிக் பேஸ். அதாவது ஒரு ட்ரைஅசிடிக் இல்லை டைஅசிடிக் பேஸ் எடுத்துட்டு, ஓகேங்களா, அது என்ன நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சைடு அயான்ஸ் எவ்வளோ இருக்கும், 2 இருக்கும், 2 or 3 இருக்கும். அதானுங்களா ட்ரைஅசிடிக் ஆர் டைஅசிடிக் பேஸ். அதுலேருந்து பார்ஷியலாக ஹைட்ராக்சைடு அயான்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அது கூட ஆசிட் ரேடியல் மிக்ஸ் பண்ணி கிடைக்கிறதா வந்து பேசிக் சால்ட்ஸ். ஆசிட் ரேடியல்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, H+ ப்ளஸ் அயான்ஸ் ரிமூவ் பண்ண ஆசிட் பேர் தான் ஆசிட் ரேடிசியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடைக்கிறதுக்கு பேர் தான் பேசிக் சால்ட். இதே ஆசிட் சால்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் அயான்ஸ், அதாவது வந்து அதே மாதிரி பார்ஷியலாக ஹைட்ரஜன் அயான்ஸ் ரிமூவ் பண்ணிடுவாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் மெட்டல். அது கூட பாலிபேசிக் ஆசிட் ப்ளஸ் பேஸை மிக்ஸ் பண்ணி கிடைக்கிறது வந்து சால்ட். பாலிபேசிக் ஆசிட்னா மோர் நம்பர் ஆஃப் அதில் ப்ரோட்டான்ஸ் கொடுக்கும். பாலிபேசிக் ஆசிட் ப்ளஸ் பேஸ் கூட சேர்ந்து கிடைக்கிற சால்ட்டு தான் பார்த்தீங்கன்னா ஆசிட் சால்ட்ஸ். ஓகேங்களா. இதே பேசிக் சால்ட்னா ஹைட்ராக்சைடு அயான்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆசிட் ரேடியல் கூட சேர்ந்து கிடைக்கிறது பேசிக் சால்ட்ஸ். ஆசிட் சால்ட்னா பாலிபேசிக் ஆசிட் கூட பேஸ் கூட சேர்ந்து கிடைக்கிறது வந்து ஆசிட் சால்ட். புரிஞ்சுதுங்களா. ஆசிட் சால்ட்னா என்ன, பேசிக் சால்ட்னா என்ன. நெக்ஸ்ட்டு டபுள் சால்ட். 2 சிம்பிள், அதாவது சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் 2 சிம்பிள் சால்ட். அதாவது சேச்சுரேட்னா ஒரு லெவலுக்கு நீங்கள் உப்பு போட்டு கலக்கிட்டே இருந்தீங்கன்னா தண்ணியில் கலக்கிட்டே இருந்தீங்கன்னா கலங்கும். ஆனால் குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே கலங்காது தண்ணியில் போட்டிங்கனாலும். அதுக்கு பேர் தான் சேச்சுரேஷன் லெவலில் அப்டைன் பண்ணிருச்சு அப்படிங்கிறது. இந்த மாதிரி 2 சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் சால்ட் எடுத்துகிட்டு அதை வந்து கிறிஸ்டலைசேஷன், அதாவது அதை வந்து கொதிக்க விடும்போது கிடைக்குது இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் வந்து டபுள் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளாக சொன்ன பொட்டாஷியம், அதோட பொட்டாசியம் சல்ஃபேட் ப்ளஸ் அலுமினியம் சல்ஃபேட் அப்படிங்கிறது இருக்கும். 2 சால்ட் இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் மோஸ்ட்டாக சாலிடாக தான் இருக்கும் சால்ட் அப்படிங்கிறது. தண்ணியில் அதாவது சாலிபிள் வாட்டர், தண்ணியில் கலங்கக்கூடியதாக இருக்கும். எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னா சில்வர் குளோரைடு வந்து இன்சாலிபிளாக இருக்கும். சில்வர் எக்ஸப்ஷன் எல்லாத்துலேயுமே இருக்குமே, அதனால் சில்வர் குளோரைடு அப்படிங்கிறது இன்சாலிபிளாக இருக்கும். சால்ட்டுங்கிறது ஆர்டர்லெஸ் ஒயிட்டாக இருக்கும். மோஸ்ட்டாக கியூபிக் கிறிஸ்டல்ஸாக இருக்கும். ஹைக்ரோஸ்கோபிக் அப்படிங்கிறது வந்து ஏரை வந்து அப்சர்வ் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராப்பர்ட்டி, அதோட ப்ராப்பர்ட்டி, சால்ட்டோட ப்ராப்பர்ட்டி மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணும், ஏரில் இருக்கிற மாய்ஸ்சரும் அப்சர்வ் பண்ணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். கிறிஸ்டல்ஸ் வித் வாட்டர் மாலிகூல்ஸ். அந்த ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அது வாட்டர் மாலிகூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் அப்படிம்பாங்க. அந்த சால்ட் கூட அந்த வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் இருந்துச்சு அப்படின்னா, அந்த வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலில் சால்ட் இருந்துச்சு அப்படிங்கும்போது ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ் அப்படிம்பாங்க. இதே ஆன்ஹைட்ரஸ் சால்ட்னா இந்த வாட்டர் கிறிஸ்டல்ஸ் இருக்காது, அது வந்து பவுடராக இருக்கும், அதை வந்து ஆன்ஹைட்ரஸ் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த CuSO4 இதில் டாட்டுங்க, இது டாட் 5H2O. இந்த டாட்டுக்கு அப்புறம் நம்பர் வருது இல்லைங்களா, அந்த நம்பர் தான் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஆஃப் வாட்டர். அந்த ஹைட்ரேட்டட் சால்ட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது டாட்டுக்கு அப்புறம் வருது. ஸோ இந்த வாட்டர் கிறிஸ்டல்ஸ் இருக்கிறதுனால தான் காப்பர் சல்ஃபேட் பார்த்தீங்கன்னா வந்து காப்பர் சல்ஃபேட் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலராக இருக்கும். இதுவே நீங்கள் ஹீட் பண்ண கடிச்சு அது என்னவா மாறிடும், ஒயிட்டாக மாறிடும். எப்படி வந்து சால்ட்டை ஐடென்டிஃபை பண்ணலாம், அந்த சப்ஸ்டன்ஸில் என்ன சால்ட் இருக்குது அப்படிங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்மெல் இருக்கும், அதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரை ஹீட்டிங் டெஸ்ட். அதாவது வந்து ஒரு ட்ரை டெஸ்ட் டியூப்பில் கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு ஹீட் பண்ணும்போது அந்த வாட்டர் மாலிகூல்ஸ்லாம் எவாப்ரேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. சால்ட்டு கூட நீங்கள் எடுத்துக்கிட்ட சால்ட்டு கூட கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டட் HCl ஊற்றும் போது அது குளோரைடாக ஃபார்ம் ஆகிடும். அந்த குளோரைடை
பிளாட்டினம் ஒயர், அந்த பிளாட்டினம் வித் ஹெல்ப் ஆஃப் பிளாட்டினம் ஒயரோட எடுத்து நீங்கள் ஃப்ளேமில் காட்டினீங்க அப்படின்னா ஒரு கலர் ஆஃப் வேப்பர் வரும். அந்த வேப்பர் வந்து பிரிக் ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா Ca2+ இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சலாம். இந்த கோல்டன் எல்லோவாக இருந்துச்சுன்னா Na+ இருக்குன்னு கண்டுபிடிச்சலாம். பிங்க் வயலட்டாக இருந்துச்சு அப்படின்னா K+, அதாவது பொட்டாசியம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதே க்ரீன் ஃப்ளஷஸ் வந்துச்சு அப்படின்னா அதில் ஜிங்க் இருக்குது, அதாவது Zn2+ இருக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து எப்படி ஒரு சால்ட்டை கண்டுபிடிக்கலாம், அது என்ன சால்ட்டுன்னு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட்டு தான். நெக்ஸ்ட்டு கார்பனேட் சால்ட், ஏதாவது ஒரு கார்பனேட் சால்ட் கூட ஒரு HCl எடுத்துட்டிங்கன்னா, HCl மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த CO2 எவாப்ரேட், அதாவது ஒரு பிரிஸ் அந்த ஒரு சவுண்டோடு வரும் வைங்களேன். அப்படி வந்துச்சு அப்படின்னா அது ஏதோ ஒரு கார்பனேட் சால்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சால்ட்டோட யூசஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சோடியம் குளோரைட், நம்ம யூஸ் பண்ணுற காமன் சால்ட் NaCl. நெக்ஸ்ட்டு வாஷிங் சோடா, சோடியம் கார்பனேட். வாஷிங் சோடா என்னங்க, சோடியம் கார்பனேட். இதே சோடியம் பைகார்பனேட் வந்து பேக்கிங் சோடா, அது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோடியம் கார்பனேட் வாஷிங் சோடா, பைகார்பனேட் பேக்கிங் சோடா BB. ஓகேங்களா. Na2CO3, NaHCO3 இதான் டிஃப்ரென்ஸ். இது வந்து ஹார்ட் வாட்டர் சாஃப்ட்னிங் பண்ணுறதுக்கும் பேப்பர் சோப் இண்டஸ்ட்ரீஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பேக்கிங் சோடா, அதாவது பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பேக்கிங் சோடா கூட டார்டாரிக் ஆசிட் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா பேக்கிங் பவுடர் கிடைக்கும். இதே நம்ம யூசஸ் ஆஃப் ஆசிட்லையும் பார்த்தோம். சோடா ஆசிட் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் யூஸ் பண்ணுறாங்க. கேக், பிரெட் இதெல்லாம் வந்து சாஃப்டாக வரதுக்கு வேண்டி இந்த பேக்கிங் சோடா ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ப்ளீச்சிங் பவுடர், கால்சியம் ஆக்சோக்ளோரைட், CaOCl2 இந்த டிஸ்இன்ஃபெக்டட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி காட்டன் அண்ட் லினன் ப்ளீச்சிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸுங்கிறது என்னங்க, கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் CaSO4.12H2O. இது நம்ம பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இந்த கட்டு போடுற கலை, மாவு கட்டு போடுற கலை யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். அதே மாதிரி ஸ்டாச்சு பண்ணுறதுக்கு வேண்டியும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோதாங்க இந்த லெசன். எனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டேன். இந்த நோட்ஸை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்துக்கோங்க. நம்ம இன்னொரு லெசனில் பார்க்கலாம்.